இந்நாளில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கு பதக்கங்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையின் சிறப்புகளை சொல்லக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை சார்பில் கண்காட்சிகள் நடத்துதல், குருதிக்குடை முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அன்று நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு என்பது குற்றங்கள் நடக்காத மாநிலம், போதைப் பொருள் இல்லாத, நடமாட்டம் இல்லாத மாநிலம், பாலியல் குற்றம் இல்லாத மாநிலம் என்ற நிலையை நாம் எட்டணும். எங்கேயும் யாராலையும் குற்றம் நடக்கக்கூடாது. மீறி நடந்தால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படணும். சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு உடனடியாக தண்டனை பெற்று தரப்படணும். இந்த உறுதிமொழியை நான் மட்டும் எடுத்தா போதாது, காவல்துறையோட உயரதிகாரி எடுத்தா மட்டும் போதாது, ஒவ்வொரு காவலரும் எடுக்கணும். என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எந்த வகைப்பட்ட குற்றம் நடக்க விடமாட்டேன்னு ஒவ்வொரு காவலரும் முடிவெடுத்துட்டா குற்றங்கள் பூஜ்ஜியத்திற்கு வந்துடும். மனித வளர்ச்சியோட எல்லா குறியீடுகளையும் முன்னணி மாநிலமா இருக்கிற தமிழ்நாடு குற்ற சம்பவங்கள்ல பூஜ்ஜியமா இருந்தாதான் நமக்கு பெருமை. எனவே இதுல பூஜ்ஜியம் வாங்க ஒவ்வொரு காவலரும் 100 விழுக்காடு அர்ப்பணிப்போட பணியாற்றணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்று மாண்புமிகு 11 உறுப்பினர்கள், இந்த அவையில மாண்புமிகு 11 உறுப்பினர்கள் 5 மணி நேரம் 25 நிமிடம் மானியத்தை பற்றி விவாதித்திருக்கிறார்கள். அதில் பலருக்கு அப்பப்போ நான் பதில் அளிச்சிருக்கிறேன். விடுபட்ட சில பதில்களை சொல்ல வேண்டும் என்றால், மாண்புமிகு உறுப்பினர் திரு OS மணியன் அவர்கள் நாகை மாவட்டம் திருமருகல் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் கேட்டிருந்தார். அது நிச்சயம் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் காவலர்களுக்கு வருடாந்திர மருத்துவ சோதனைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்பட்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளிலும் காவலர்கள் ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள உறுதி செய்யப்படும். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் காவல் நிலையங்களில் CCTV கேமராக்கள் அவசியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் உடற்கூறாய்வு சான்றிதழ் உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். காவல் நிலையங்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான இடங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. CCTV காட்சிகள் அனைத்தும் காவல் நிலையங்களில் இருப்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படும். உடற்கூறாய்வு சான்றிதழை பொறுத்தவரைக்கும் உடனுக்குடன் வழங்கப்படுகின்றன. அதில் எந்தவித தாமதம் இல்லாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் கோட்டூர் தீயணைப்பு நிலையத்துக்கு சொந்த கட்டடம் தேவை என கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கை ஏற்கப்படுகிறது. கோட்டூர் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டடம் கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி அவர்கள் காவல் ஆணைய பரிந்துரைகளை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் CT செல்வம் அவர்கள் தலைமையிலான 5வது காவல் ஆணையம் 934 பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. அதில் 86 பரிந்துரைகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டன. மேலும் 274 பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதோடு மற்றவை அரசின் பரிசீலனையில் உள்ளது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள், அதேபோல் அவருடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கோரி என்னிடம் கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். நேரிடம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில் தயாரிக்கப்பட்டு வந்த தரவரிசை பட்டியலானது சமூக நீதி அடிப்படையில் இருந்து வந்த நிலையில கடந்த 2019ஆம் ஆண்டை வரப்பெற்ற ஓர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக இந்த முறையில் ஏற்பட்டுள்ள மற்றும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அதற்கான சட்ட ரீதியான தீர்வுகளை அளித்திடவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் இந்த தீர்ப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என்றும் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னொரு முக்கிய அறிவிப்பை செய்ய விரும்புகிறேன். இந்த மண்ணின் ஆதி குடிகளை
இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.